நம்ம எல்லாரும் திருப்பதிக்கு போயிருப்போம். திருப்பதி போகாதவங்களே இருக்க முடியாது. யாருக்காவது திருப்பதியில் இந்த மாதிரி மாலை போட்டிருக்காங்களா? யாருக்காவது இது வரைக்கும் உண்டா அந்த அனுபவம்? யாருக்கும் இல்லை. ஆமாம், எங்கே ஜருகண்டின்னு சொல்லி ஒரு நிமிஷத்தில் தள்ளிடுறாங்க. இல்லை, அது இருக்கட்டும். நீங்கள் பெரிய டோனார் அப்படி இப்படி போய் நின்னாலும் எங்கேயாவது மாலை போட்டிருக்காங்களான்னு பாருங்கள். யார் திருப்பதி போனாலும் மாலை அணிவிக்க மாட்டார்கள். திருப்பதியில் தெலுங்கில் பூலப்பாவிம்பாங்க. பூங்கிணறுன்னு பேர். அது ரங்கதாசன்னு ஒரு பக்தர் முன்பு திருமலையப்பனுக்காக வெட்டி வச்ச கிணறு, அது பூங்கிணறுன்னு சொல்லி. அந்த கிணறுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, பெருமாள் ஒரு சமயம் ராத்திரி நேரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடு விளையாடிட்டு இருந்தாராம். திருமலையப்பன் கர்ப்ப கிரகத்தில் ஸ்ரீதேவி பூதேவியோடு விளையாடுறார். இவருக்கு தொண்டைமான் சக்கரவர்த்தின்னு ஒரு பக்தன், முதல்ல சொன்னேன் ஞாபகம் இருக்கா, சங்கு சக்கரம் கொடுத்தாரு. அந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி கிடுகிடுன்னு பெருமாளை தரிசிக்கணும்னு சொல்லி அங்கே நரசிம்மர் குகைன்னு ஒரு குகை இருக்குது. அந்த குகை வழியாக அப்படியே வந்து திருமலையப்பன் சன்னதிக்கு வந்துடுறான். தொண்டைமான் வந்ததும் ஸ்ரீதேவி பூதேவி பார்த்தாங்களா, என்னடா இது, நம்ம பெருமாளோடு விளையாடும் போது இன்னொரு ஆண்மகன் நடுவில் வந்துட்டானே. அதனால் ரெண்டு பேரும் வெட்கப்பட்டு ஸ்ரீதேவி தாயார் பெருமாளுடைய திருமார்புக்குள்ளே போய் ஒளிஞ்சுட்டாலும். பூதேவி தாயார் என்ன பண்ணாலாம், இந்த பூங்கிணறு ரங்கதாசுங்கிற பக்தர் வெட்டி வச்ச கிணறு, அந்த கிணறுக்குள்ளே போய் ஒளிஞ்சுட்டாலாம். ராமானுஜர் காலத்தில் வந்து பார்த்தால் அந்த கிணற்றிலே பூமி தேவி தாயாரே ராமானுஜருக்கு காட்சி அளிக்கிறாளாம். அப்போ ராமானுஜர் பார்த்தார், அடடா, அந்த ராஜாவுக்காக வெட்கப்பட்டு ஒளிஞ்சின்ற தாயார் இன்றைக்கும் இங்கே தான் இருக்காளா? அது ஒரு சிலர் கேட்பாங்க, அப்படி ராஜா வரும்போது ஏன் தாயார் வெட்கப்பட்டா? இதெல்லாம் இது பெருமாள் தாயார் செய்யும் லீலைன்னு நாம் புரிஞ்சுக்கணும். பின்னாடி ராமானுஜர் மூலம் ஒரு கைங்கரியம் நடக்கணுங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்கா. ராமானுஜர் பார்த்தார், பூமி தேவி மட்டும் தனியாக இருக்காளே, அதனால் அந்த பூங்கிணற்றில் ஒரு ஸ்ரீனிவாசனை பிரதிஷ்டை பண்ணார் ராமானுஜர். ஸ்ரீதேவி திருமார்பில் ஒழிஞ்சுனுட்டா, பூதேவி கிணத்துக்கு போயிருக்கா, அந்த கிணத்துல ஒரு ஸ்ரீனிவாசனை பிரதிஷ்டை பண்ணார். பிரதிஷ்டை பண்ணிட்டு ராமானுஜர் என்ன சொல்லிட்டார், இனி மூலவர் ஸ்ரீனிவாசன் எந்தெந்த மாலையெல்லாம் அணிஞ்சுக்கிறாரோ அந்த மாலைகளை எல்லாம் களைஞ்சதுக்கப்புறம் இந்த கிணத்துல கொண்டு வந்து சமர்ப்பிச்சுடுங்கோ, இந்த பூமி தேவிக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் அந்த மாலைகள்ட்டார். அதனால தான் திருப்பதியில் பெருமாள் எந்தெந்த மாலைகள் அணிந்தாலும் சன்னதியிலேருந்து நேராக அந்த கிணத்துக்கு மாலைகள் போயிடும். அதனால தான் நீங்கள் எவ்வளோ கோடி கொட்டி கொடுத்தாலும் மாலை மட்டும் திருப்பதியில் போடவே மாட்டாங்க.